சண்டே எபிசோட் ஸ்டார்ட் ஆனதும் நம்ம விஎஸ் ரொம்ப ஜவ்வு மாதிரிலாம் இழுக்காம ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு. அட்டென்ஷன் சீக்கிரம் நீங்க யாரை பாக்குறீங்க, எல்லாரும் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். கண்டஸ்டன்ட் எல்லாரும் பெரும்பாலும் சொன்ன பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லினும் முத்துவும். இவங்க தான் எல்லா இடத்துலயும் உள்ள மூக்க நுழைச்சி கரெக்டா அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. அவங்களுடைய பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறன்ற பேரில் அட்டென்ஷன் சீக் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு பாயிண்ட்டை பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 10 கண்டஸ்டன்ட்டில் தனி கண்டஸ்டண்டாக தெரிகிற மாதிரி கட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்காரு நம்ம ராணவ். ஆனாலும் அது அவருக்கு பத்தலை. அதனால இந்த கொஷினுக்கு அவர் பண்ண ஆன்சர் அவரே சொல்லிக்கிட்டாரு. நான் அட்டென்ஷன் சீக்கிரம் என்னையே பார்க்குறேன் சார். ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையிலையும் என்னோட எஃபர்ட்டை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னா அதை அங்கேயே சொல்லிடுவேன். எக்ஸாம்பிளுக்கு சௌந்தர்யா கூட ஒரு கூட்டத்தில் நான் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இல்லை அது நம்ம அப்புறமா பேசிப்போன்னு யாராவது சொன்னால் கூட நான் அங்கேயே சொல்லியே தீர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி அவர் புகழ்ந்து தளிக்கிறாரு. அடுத்து ஆல்ரெடி கோவா டீமை பற்றி நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேசி அதை வீக்கெண்ட் எபிசோட்ல விஎஸ் கிழின்னு கிழிச்சாரு. ஆனாலும் நீ என்ன பேசினாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம ரயான் வர வீக்கெண்ட்ல என்ன பேச போறாங்கன்றத முன்னாடியே கணிச்சிருவாரு. அப்படி ஒரு டிஸ்கஷன் பண்ணாரு. கரெக்டா அதை நம்ம விஎஸ் பிடிச்சி இருங்க ரயான் நீங்க சொன்ன டிஸ்கஷனை கண்டிப்பா பேசுன்னு கேப்டன்சியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. விஷாலோட கேப்டன்சி எப்படி எல்லாம் இருந்துச்சு எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் வைக்கிற ஒரே பாயிண்ட் அன்ஷிதாக்கு ஒன்றுன்னும் போது கேப்டன் வேற மாதிரி ஆகுறாரு. எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது கேப்டன் வேற மாதிரி நடக்கிறாருன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஜாக்லின்லேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களே டயர்ட் ஆகுற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் பேசுறாங்க. அன்ஷிதாக்கு ஒன்று வந்தா கேப்டன் வேற மாதிரி ஆகுறாரு. இதே எங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது ரொம்ப ஹை பிச்சில் எங்ககிட்ட கத்துறாரு அப்படின்னு ஜாக் சொல்ல, அதை தொடர்ந்து மஞ்சரி ரஞ்சித்னு எல்லாருமே அவங்கள பேச அன்ஷிதாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் அன்ஷிதா பேச வரும்போது இவங்க எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்கன்ட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. ஸோ பேச முடியாம கொஞ்சம் கேப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுறாங்க. அதுக்கப்புறமும் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டாஸ்கில் ஏதோ பகையை வச்சு இந்த மாதிரிலாம் வந்து ஒரே விஷயத்தை வச்சு குத்துறாங்க, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்ட்டு மறுத்து பேசுறாங்க. ஆனாலும் அந்த அசின்னு கூப்பிட்டாரு விஷால். அது மட்டும் நான் அவருக்கு வந்து தவிர்த்துக்கலாம்னு சொன்னேன். ஏன்னா இது மற்றவங்களுக்கு வந்து பார்ஷியாலிட்டி மாதிரி தான் தெரியும், ஸோ வேணான்ற மாதிரி சொன்னேன். மற்றபடி எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. பட் ஃபாலோட் பை நம்ம சேதுபதி பேச அன்ஷிதா வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் சார் எனக்கும் பார்ஷியாலிட்டியாக தெரிஞ்சது, நான் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தனியாகவும் சொன்னேன் அப்படின்றாங்க. எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு விஷாலை எழுப்பி இப்போ கேட்குறாங்க. குற்றவாளி கூண்டில் நிற்கிற விஷால் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்ற மாதிரி சேதுபதி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு விஷால் என்ன சொல்றாரு, நான் என்னை மோல் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கேப்டன்சியே வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கிரிஞ்சா பேச ஆரம்பிச்சாரு. உடனே நம்ம சேதுபதி பிளாக் பண்ணி நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, 5 பேர் இப்போ வந்து உங்களை எதிர்த்து இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அப்போ நீங்க ஏத்துக்கணுமா இல்லை அது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியலனாலும் அதை யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கிறாரு. ஆனாலும் நம்ம விஷாலெல்லாம் ஏத்துக்க முடியாம மறுத்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல எல்லாரும் திருப்பி கண்டஸ்டன்ஸ் ஜாக்லின் முத்துன்னு எல்லாருமே எழுந்து ஒரு விஷயத்தை திருப்பியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா சம்பவத்தையும் சொல்லி கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக விஷால் ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டார்.